ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 10 ரேண்டம் ஃபேக்ட்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக் சேர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதை எதுக்காக நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, ஒருவேளை நம்ம கிரிமினல்ஸை பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை அப்படி கண்டுபிடிக்கப்படலை. இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, ஆல்ஃப்ரட் பி சவுத்விக் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் ஒரு டென்டிஸ்ட். அவர் 1881 தான் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை அவர் எப்படி ஒரு கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒருத்தங்க எலக்ட்ரிக் ஷாக்கில் இறக்குறாங்க. அதை பார்த்து இவர் இதை நம்ம ஒரு சேஃபாக ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக கண்டுபிடிச்சது தான் இந்த எலக்ட்ரிக் சேர். இதை ஒரு டென்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. வானத்தையே பார்க்க முடியாத ஒரு விலங்கு என்னது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நம்ம எல்லாரும் எல்லா விலங்காலையும் வானத்தை பார்க்க முடியுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, பன்றிகளால் வானத்தை பார்க்கவே முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னா, அதோடைய கட்டையான கழுத்தோடைய அமைப்பு தான். அது வானத்தை பார்க்கணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக இப்படிலாம் பார்க்க முடியாது. ஏன்னா அதோடைய கழுத்து அதோடைய அமைப்பு அப்படி இருக்குது. அது வானத்தை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் சைடாக ரோல் பண்ணி தான் வானத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் அதோடைய அமைப்பு இருக்குது. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் ஒரிஜினல் ஷிப் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அது நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, டைட்டானிக் படத்தை மூலியமாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் என்னென்னா, டைட்டானிக் ஒரிஜினல் ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கே 7 மில்லியன் தான் செலவாச்சான். ஆனால் டைட்டானிக் படத்தை நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு 200 மில்லியன் செலவாச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரிஜினலை விட நம்ம ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு அதிகமான செலவு பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கேமரான் டைரக்ட் பண்ண டைட்டானிக் படம் 200 மில்லியன் செலவாகிருக்கு. ஆனால் ஒரிஜினல் டைட்டானிக் கப்பலே 7 மில்லியன் தான் செலவாகிருக்கு அதை உருவாக்குறதுக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் மொத்தமாக ப்ரொடியூஸ் ஆகிற பெட்ரோல் மற்றும் எலக்ட்ரிசிட்டியில் எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஹையஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் பெட்ரோல் 29% யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி 33% யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம ஒரு வித்தியாசமான ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா அனப்லெப்ஸ். இதுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 வெளித்திரை இருக்குது, அதாவது ஐப்ரோஸ் இருக்குது, அதாவது ரெட்டினாஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா 4 ரெட்டினாஸ் இருக்குமா. இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அட் டைமில் நம்மளால் அந்த ஃபிஷ்ஷால் மேலேயும் கீழேயும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இறைவனுடைய ஒரு படைப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஸ்கார்பியன் தேலை தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ ஒரு பாய்சனஸான ஒரு இதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த ஸ்கார்பியனால் ஒரு ட்ராப் வைன் நம்ம அது மேலே போட்டோம்னா அதனால் தாங்க முடியாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வைனோடைய அதில் இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் ஸ்கார்பியன் மேலே நம்ம போட்டோம்னா அதனால் தாங்க முடியாது. அது கன்சல் ஆகும், அதெல்லாம் டாலரேட் பண்ண முடியாது. ஈவன் சில நேரம் அது இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான கிரியேச்சர் தான். ஆனால் அதால் ஒரு ஒரு ட்ராப் வைனை கூட அதெல்லாம் தாங்க முடியல. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபேக்ட் உங்கள் எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்கொயர் பேப்பரை 7 டைம்ஸ்க்கு மேலே ஃபோல்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அப்படின்னா 7 தடவைக்கு மேலே ஃபோல்ட் பண்ணி அது நம்ம வீடியோ எடுத்து இன்ஸ்டா ஐடியில் டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி கீழே இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வயலினில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அதில் ஒரு பாட்டுக்கும் 70 பீசஸ் ஆஃப் டிம்பர் மரக்கட்டைகள் அதில் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு கட்டைக்கும் ஒரு சவுண்டு கொடுக்குமா. அதனால தான் அதில் டைவனான டெப்த் இருக்குது. நம்ம எல்லாரும் சூரியனுடைய வெப்பம் தரையில் படும்போது அந்த வெப்பம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதை விட பார்த்திங்கன்னா, ஒரு மின்னல் ஒரு தரையில் தாக்கிடுச்சு அப்படின்னா அதோடைய வெப்பம் சூரியனை விட அதிகமாக 5 டைம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, சூரியனோட சர்ஃபேஸ் லெவலில் இருக்கும்போது அது 6000 டிகிரி தான் இருக்கும், 6000 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு மின்னல் தாங்கிருச்சு அப்படின்னா அந்த இடத்தோடைய இது 30,000 டிகிரி செல்சியஸில் தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, சூரியனை விட மின்னலோடைய வெப்பம் 5 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. லைட்டாக கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாய்ப்பாளில் கூட படிச்சிருப்போம். அவர் தான் எடிசன். அவர் பார்த்திங்கன்னா, அவருக்கு இருட்டுனா பயம்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவர் லைட்டாக கண்டுபிடிச்சாராம். ஏன்னா இருட்டு நேரத்தில் அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. அதனால தான் அவர் வெளிச்சத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி 10 ஃபேக்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தவங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கார்ட்டூன்ஸ் ரிலேட்டடாக தான் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அது 2 வீடியோ காப்பிரைட் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம ட்ராக்கை மாற்றி இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு இப்படி போகலாமா இல்லை கண்டென்ட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சூர்யா நெட் சேனல். என் பேர் சூர்யா. பாய்.